இருடி உன் மண்டையை பொழந்துட்டு வரேன். மண்டை பார்க்க ஏய் ஏய் என்ன உடனே உனக்கு இன்னைக்கு இருக்க உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கா எதாவது போகுது கட்டையை கொடு. இல்ல இவன் மண்டை எனக்கு உடைச்சி இவன் ரத்தத்தை இங்க பார்க்காம நான் விடுறதாவே இல்லை. வேண்டாண்டி வம்பா இன்னைக்கு உன் மண்டையை உடைக்காம விட மாட்டாங்க. இந்த வாட்டி யோசிக்கும் போது என் புருஷன் அடிக்கணும்னு இதுல நினைப்பு கூட வரக்கூடாது, கனவுல கூட வரக்கூடாது. போட்டா ஏன்டா நிக்கிற? என்ன உனக்கு வச்சிருவியா வச்சுட்டு இந்த வீட்டுல வீடு வந்துருவியா விட்டுல அவன் செத்துற போறான். எனக்கு என்ன ஆகட்டும், விட்டுட்டேன். புருஷன் என்ன பண்ணுவேன்னா அவனை எல்லாருமே அவன் மேல கட்டிட்டு இருக்கடி விட்டுறி. முடியாது. அதுகிட்ட இருந்து கட்டையும் வாங்கி போடுமா அம்மா தாயே. இரு இரு என் தங்கச்சிக்கிட்ட போய் சொல்றேன். கிடப்பட வாட்டி என் புருஷன் வம்புக்கு வந்த மொப்பனே அவ்வளவு துணி உன் கையில இருக்கு. என்னடி அஷ்டம் இப்ப என்னன்னு சொல்லுவேன் நான். என்னன்னு உங்ககிட்ட சொல்லி சமாளிப்பேன். இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த திருப்பி அனுப்பி வச்சுட்டாலே உன்னை பத்தி கழுவி ஊத்திருக்கோம் கம்மனும் தான். அவனை அவ்வளவுதான் பண்ணிடுவேன் சொன்னதுக்கே அஷ்டாலே இருக்கும் உங்களுக்குலாம். கை வலிக்குதா? பயங்கரமா வலிக்குது. பார்த்தா அதாண்டி இருந்துச்சு. கோவம் இந்த மனுஷன் ஏற்படுத்தி விட்ட கோவம் எல்லாத்தையும் சேர்த்து அவனை வச்சுட்டு முடியலடி, கை பயங்கரமா வலிக்குதுடி. எப்படி அழுது பாரு போனாலும் என்கிட்ட வர மாட்டோம். முதல்ல அந்த வீட்டுக்கு போய் ஆயில்மெண்ட் போடுறதுனால முடியல, ட்ரெஸ் கட்டணுமா போலாம். யார்கிட்டயும் சொல்லிடாத. என்ன பண்ற? ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கல, ஏதாவது தூக்கும் போது ஆயிடுச்சுன்னு. ஆனா இந்த விஷயம் தெரியவே வேண்டாம். வலி உயிர் போது செத்துற அளவுக்கு வலிக்குதுவா போலாம். ஏன் திட்டுற பத்தியா? ஓகே எப்படி வீங்கிருக்கு பாத்தியா? இருக்கிற குழந்தைய திட்டுற கொஞ்சம் வாய புள்ள பூச்செல்லாம் என்ன திட்டுது. எப்படி வீங்கிருக்கு வீட்டுக்கார் பாக்கணும். திட்டாத வலிக்குது. ஜாக்கெட் இல்லாம தான் இருந்திருக்க வேண்டியதான் ஆயில்மெண்ட் போட்டு கட்டிட்ட யாருக்காவது வந்தா தெரிஞ்சிடும். சொல்ற புருஷன் என்ன துர்கா என்ன முதல்ல திச்சிட்டு இருந்த ஏன் இது போட்டா அது போட்டேன்னு நீ சமாளிச்சிடுறி. கேட்டேன்றனே மாட்டி விட்டுறாத. என்ன சொல்லு. ஒண்ணும் இல்லைண்ணா வெயிட்டா இருக்கும் தெரியாம ஒரு வெயிட்ட தூக்கிட்டா அதான் கையை. இது இருக்காமா இல்லையாமா இது புத்தி எடுத்து பாத்துக்கிறது விட்டு ஓடனா கொடுத்தா நடக்கும். என்னவா போதே தெரியுது அது எந்த அளவுக்கு வலிக்குதுன்னு. அப்படி நம்ம பேசுறது வச்சு எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. எல்லாம் நடிப்பு. நான் நடிக்கிறேன். என்ன இங்க திட்டத்துக்கு சண்டை போடுறதுக்கு வந்தாங்களாமா? நான் மட்டும் அப்படி விட்டுருவாங்க. அப்படி தூக்கி தள்ளி கொஞ்சிடலாம். உங்க ஆட்டத்துக்கு நான் வரல, நான் கிளம்புறேன். கொன்றுவேன். வரலப்பா நீங்க போய் சமாளி. இல்லடி நீயே மாட்டிக்கோ. ஓகே என்ன ரொம்ப வலிக்குதா? தூங்க போறேன், நீங்க கிளம்பலாம். இல்ல இன்னும் பிரச்சனை என்னது பார்க்கவே மாட்டேன் அவாய்ட் பண்ற. ஏமா திட்டிட்டு அதை மன்னிக்க மாட்டியா? ஆள் வேணா விழவா அப்போது மன்னிப்பியா? நான் தூங்கணும். வார்த்தையை தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சுட்டு. நான் தெரியாமலாம் சொல்லல, நான் ஒத்துக்கிறேன். நான் அந்த வார்த்தையை சொன்னாதான் உனக்கு ரோஷம் வந்து நீ பைக் வேண்டான்னு சொல்றதுக்காக சொன்னேன். உன் பைக்ல ஒரு ட்ரீம் இருக்கும்ல எனக்கு தெரியாது. நான் உங்க மாமா கூட உன்னை பைக்ல பாத்துருக்கேன்ல. நம்ம வீட்டுக்கு வரும்போது உங்களை பைக்ல தானே வருவ. அது ஒருத்தர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி. சாரிடா நான் அப்படிலாம் யோசிக்கல. அதே யோசிக்க சொல்லல. கை வலிக்குதா? எங்க இருக்கான்னு தெரியாது. சரிடா வேற ஏதாவது தண்டனை கூட்டுறான். தள்ளி வச்சு சாங்க அடிக்காதடா என்ன. தப்பு சொல்றேன். இங்க வா வாட்டி கோச்சிக்கு போயிட்டல. உங்க அம்மா கூட போயிட்டு அப்படியே வந்துட்டேன். இங்கேயே இருக்கல, இங்க வர விட மாட்டேன். உன் ஃப்ரெண்டு தாப்பால் போடாததுனால நான் உள்ள வந்தேன் பூட்டி வச்சிடுறேன். திறக்க மாட்டேல நீ. கேட்கறா அடிக்கிறா ஆனா என்கிட்ட பேசவே மாட்டான். சரி அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடு. ஆனா இது வேண்டாம். அடி அடி சூடு வை, கையை வெட்டி கூட போடு. ஆனா பேசாம இருக்காது. நான் பேசுறேன். எனக்கு யாரோ பேசுறது வேண்டாம். நீ பொண்டாட்டி பேசணும். யாருன்னு தெரியாது. அதனால மண்டையா உடைச்சிங்க. யார்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவன்கிட்டயே எப்ப பாரு மாற்றுமே. நான் யார் மண்டையை உடைச்சேன்? எல்லாம் அங்கதான் நின்றுட்டு இருந்தோம். நீ அதனாலயும் தெரியும். கடலக்காட்டியை தூக்குவாது எவ்வளவு வெயிட். அது நாங்க எக்ஸசைஸ் பண்றது. அது இவ்வளவு வெயிட்டா அதை போய் தூக்கி இருக்க. காரணமே உன்னால தூக்க முடியாது. உன் வந்தாலும் தூக்கிட்டீங்க அப்படியே. என்ன அப்பா
ஏன் பொறுக்கி பேச ஆரம்பிக்கிறேன். தொழில் விடக்கூடாது. ஹலோ சார், தள்ளி போங்க. சார் போகணும், நான் இதுக்கு போகணும். என்ன? ஏன்டா தூக்குற? கை பருப்பு எப்படி வலிக்குது, மூஞ்சில் அவ்வளோ பெயின் தெரியுது. ஏன் இது? எனக்கு அது தேவை. அதுவும் மரும்புள்ள பண்ணா பத்தியா, அந்த கோவத்தை அவன்கிட்ட தான் காட்ட முடியும். ஏதாவது சொல்லு, அவன் மறுக்குள்ள சொன்ன வாய் உடச்சிருவேன். வச்சு. அக்கா தங்கச்சி ஒரு விட எனக்கு வேண்டாம். சரி சரி, நான் சொல்லலை. இன்னைக்கு நடிக்கிறதா தான் நடிச்ச. அவளுக்கு பாசத்தில் அடிக்கல. இல்ல, இல்லை ஒன்று என்ன பண்ண தவிர விடுங்க. சொல்ல முடியாது. கொடுக்குறது கொடுக்காம நான் விடுறதாவே ஏன் வாங்கிக்கிறதா இல்ல. எனக்கு வேண்டாம். வேணாலும் திருப்பி கொடுத்துரு. பிச்சிடுங்க பிச்சு. போங்க உங்க வீட்டுக்கு. இப்போ தள்ளி வச்சு வா போகலாம். இன்னைக்கு வேலை இருக்கு, நாங்க வரல. நானும் இங்கே இருக்கேன். என்ன தள்ளி வைக்காத. முடியாது, இது லேடிஸ் வேலை. என்ன லேடிஸ் வேலை ஜென்ஸ் வேலை? என் பாட்டு நான் போக மாட்டேன். ரொம்ப தள்ளி வச்சுட்டேன். இருக்கட்டும். வைத்தியம் பிடிக்கிட்டு புரி தள்ளி அந்த ரூம்ல தனியாக நடந்து நடந்து நான் வெறியாக்குறேன். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வர வர ரொம்ப வீடு பிடிக்கிறேன், ரொம்ப கோவப்படுத்துறேன். என்ன சரியே இல்லை, நீ இதுக்கு அவாய்ட் பண்ற? இது வேற ஏதாவது ரீசனுக்காக அவாய்ட் பண்றியா? இல்லை என்ன பிடிக்காம பிடிச்சா உனக்கு? இந்த வார்த்தை சொல்றீங்க? அப்போ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணணும்? என்னை விட்டு ஏன் விலகணும்? எங்க வளர்க்குறேன்? ரூம்ல இருக்க மாட்டேன். இனிமேல் இப்படிதான் இருந்தாகணும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இனிமேல் இப்படி இருக்கணும். நான் இந்த ரூம்ல இருந்தா, நம்ம அந்த வீட்டுல இருக்கும்போது யாராவது வந்து அந்த ரூம்ல தட்டினா நான் இல்லையா இருக்கு எப்படி தெரியும்? நான் உங்க ரூம் இருக்க முடியாதுல்ல. அண்ணா நீ அந்த ரூம்ல இருந்தாலும் நான் இங்கதான் இருக்க முடியும். நான் உங்க கூட இருக்க முடியாது. எல்லாம் இருக்கலாம், இருக்கலாம். விளையாடாதீங்க. ஏடாத, அதை நான் பாத்துக்கிறேன். புரியுதுல்ல? விளையாடாதம்மா. எனக்கு என்ன, நம்ம ரூம்ல இருக்கக்கூடாது அவள் தானே. உன் ரூம்ல நான் இருக்கேன். நாளைக்கு தானே நான் அந்த ரூம்ல இருந்துப்பேன். விஷ பொறிச்சாமே. நான் பாத்துக்கிறேன். எந்த வருஷம் பொறிச்சியும் அவ்வளோ விட்டு விளக்க முடியாது. புரியுதுல்ல? அப்படி பழகிடு ப்ளீஸ். விட்டுருவேன். இந்த வார்த்தை சொன்ன எல்லாம் திட்டு விட மாத்துக்கோ. எல்லாம் மட்டும் நீ கூட தான் சொல்லிடுவேன். இந்த முரட்டுத்தனம் உனக்கு. நீ தான் விட்டு கண்டிக்கிறிய. முரடர் கூட ஆக்குறதே நீ தான். கோர்த்து காட்டுக்கூடாது இவ்வளோ பழக வச்சு போட்டு போறேன். கொஞ்சம் விட்டு வெளியே வா. நீ சொல்ற எதே கேட்கறதா இல்ல. சரி, நாளையில இருந்து நம்ம ரூம் எனக்கு விடுங்க. சொல்ல முடியாது. பார்க்கலாம். கேளுங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. நீயோட இருக்கவும் விட்டு போக மாட்டேன். என்ன வேண்டுமோ அதை பண்ணிட்டேன். இப்படி சித்திரவதை பண்ற சாவடிச்சிட்டு என்ன பேசாம வெளியே வச்சு நரக வேதத்தை காட்டுறதுக்கு. பேசாதீங்க. அவ்வளவுதானே. ஓ வேண்டாம், இங்க இருங்க அப்புறம் போங்க. போனா போயிடணும். இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை நான் போய் கொடுத்தப்பேன் இருக்கு? அது எதுவும் கேட்காது. அது ஏதோ சடங்கு செய்யணும்னு நாங்க லேடிஸ் தான். அப்பாவே இந்த வீட்டுல இல்ல, அந்த வீட்டுக்கு தான் போறாரு. தொடங்கு. எனக்கு என்ன தெரியும்? அப்பா வீட்டு சரியா எந்த கல்யாணத்தை நான் பாத்திருக்கேன். ஆனா எனக்கு தெரியாது அது என்னன்னு. நீங்க மாப்பிள்ளை வீடு தானே? ஆமாப்பா, ஆனா அண்ணாக்கு இல்ல, அன்னைக்குதான் பண்றாங்க. ஏன்னா அங்க இருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்காக பண்றாங்க. நீ இருக்க வேண்டாம், முடியல. சரி முடிஞ்சு சொன்னேன், நான் வரேன். நீ இருக்கவே வேண்டான்ற. சரி, பொறுத்துக்கோங்க. ஒன்றுவேன். நாளைக்கு ஒன்று எப்படி வரல எனக்கு தெரியும். பார்த்துக்கிறேன். நீ வருவ. யார் ரூமுக்கு வருவ? வர வைக்கிறேன். என்ன மட்டும் செஞ்சிருவீங்களா? காட்டுக்கிட்டே இருக்கு அந்த பையன் எப்ப பார்த்தாலும். அப்படிதான். உன்னோட சாமி முடியல. நான் பிடிச்சதான் உங்களுக்கு பிடிக்காது. நான் விடுறேன். நான் கிளம்புறேன். குடும்பம் தான் முக்கியம். நீங்க சந்தோஷமா உங்களுக்கு குடுக்கலாமா இருக்குமா? நான் எதுக்கு டிஸ்டர்ப்? இருக்கு. என்னாச்சோ சொல்லுவார், ஏதாச்சும் அதாச்சும். அப்புறம் பார்த்துக்கலாம். அச்சோ, உங்க ரூம் இது இல்லையே பக்கத்துல. என்ன ஓட்டுறீங்களா? எப்படி நடந்து வந்துட்டீங்க? அதெல்லாம் எங்களுக்கு வரதுக்கான விஷயம் இருக்கு. சரி, உங்க ரூம் பக்கத்துல. இங்க எதுக்கு வந்தீங்க? ஏடி கிட்ட போகும் வராத. அப்படியே வா. நீ கிட்ட வா. உனக்கு அப்புறம் தான் இருக்கு. என்ன போலாம். போகணும்? வாங்க. கூப்பிடுற? மூஞ்ச காட்டுறாரு வர வர. ட்ரெஸ் எடுக்க. ட்ரெஸ் எடுக்கணும். ஏன் மூஞ்ச காட்டுறீங்க? நான் நார்மலா தான் பேசுறேன். என்கிட்ட 4 நாள் எல்லாரும் எப்படி பேசுனாங்க? இப்படிதான் பேசணும் நானும் கத்துக்கிட்டேன். வாங்க போலாம். எங்க போகணும் உனக்கு? போனா போ. என்ன எதுக்கு கூப்பிடுற? அம்மா சொன்னாங்க அண்ணா ட்ரெஸ் எடுக்க நீங்க கிளம்பிட்டீங்கன்னு. கிளம்புனேன். இப்ப மூடு இல்ல, போல. புச்சி அப்படிலாம் வார்த்தை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன புச்சி? வா புச்சி. நான் எங்கேயும் வரலப்பா. ப்ளீஸ். டைம் இல்ல. என்னவா இந்த பிடிவாதக்காரனுக்கு? ஷோ ஸ்வீட், நல்ல பையன். போலாமா? கை வலிக்குதுன்னு எழுந்து காலை உதுறேன். அவ்வளவுதான். திருப்பி உட்காரதான் போறேன்.
அப்பா இந்த காலி அப்படி வலிக்குது, கொஞ்சம் நீட்டி உட்காரு. இப்போ எங்கேயும் போல. போல சரி. கெஞ்சரால கொஞ்சரால பத்தியா, அப்படி எஸ்கேப் போறது பத்தியா? ஓய் எங்க போற? எங்கேயும் போல, நான் போய் வேற வேலையை பார்க்குறேன். அல்ல வராம நம்மள தங்க வைக்கிறா, தங்கவே மாட்டாமா. விட்டா இதுல வர மாட்டா, புடிச்சே ஆகணும். பரவாயில்ல நம்மளே போவோம். பட்டுட்டால நான் தான் போகணும், விதி. பை பை, விடுங்க. பாயா இதுக்கப்புறம் விட்டா இந்த கட்டில தனியாக தலைவாணி பிடிச்சி தான் தூங்கணும். முடியாது முடியாது முடியாது. போய் இல்லாம தூங்கிக்க முடியாது, பொண்டாட்டி இல்லாம. என்ன பண்றீங்க? யார்கிட்ட வந்து எஸ்கேப் ஆக பாக்குற? கடைக்கு போகலாம், நீங்களாம் விடுங்க, நான் போறேன். இந்த ரூமுக்கு வர்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, போறதுக்கெல்லாம் வேணும். போறதுக்கு எனக்கு யார் பெர்மிஷனும் வேண்டாம். கடைக்கு கூட்டு போக மட்டும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஒருத்த முடியாது சொன்னா வந்து கெஞ்சணும், கொஞ்சணும். அதெல்லாம் முடியாது. முடியாது. ஆமா முடியாது. நான் போய் எடுக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே. இப்போ நான் ட்ரெஸ் எடுப்பேன். நான் வருவேன். ஏச்சா உங்களால சேர்த்துக்க முடியாது. நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அண்ணனுக்கு எடுக்க போனா தானே, நான் எனக்கு எடுக்க போறேன். அதுல ஏதாவது பிடிச்சிருந்தா உங்க அண்ணன் எடுத்துக்கிட்டோம், பிடிக்கலையா அப்புறம் போய் தனியா எடுத்து கொடுத்துக்கிறேன். அல்பங்காட்டம். இல்ல ரொம்ப பேர் எங்களை ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க, அவங்களுக்குலாம் இதான் சரி. சரி போலாம் வாங்க. கூப்பிட்டாலாம் வர முடியாது. அப்புறம் என்ன எப்படி கூப்பிடணும் அப்படி கூப்பிடுங்க வரேன். மாட்டேன். என் கிளம்புங்க, நான் தனியா போய்க்கிறேன். ஏன் முடிச்சுட்டு வெறுப்பேத்துற, ஒரு கடை கூட கெஞ்ச வைக்கிற. இது இதுக்கெல்லாம் கெஞ்ச வைக்கிறாங்க, இங்க வெறும் கடைக்கு தானே கெஞ்சுங்க, தப்பு இல்லை. சரி. இப்போ கொடுப்பாரு, என் கையெல்லாம் இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கேன், கை இங்கே நவரக்கூடாதுல்ல. உங்க கை சேட்டை பிடிச்ச கை, அதான். என் பொண்டாட்டி விவரம். ஆமா விவரம். சரி 2 minutes தான் டைம், எங்களை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடுங்க வரேன், இல்லைன்னா விட்டு போயிடுவேன், அவ்வளோதான். 30 செகண்ட் ஆயிடுச்சு. ஏய் ஏய். நோ 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 நோ. ஆடு. பரவாயில்ல, நான் கேவலமானவனா கூட இருந்துக்கிறேன், பிரச்சனையே இல்லை. ஓகே 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1.25 நிமிஷம். இந்த மனுஷன் ஒரு முடிவுல இருக்கு, விட்டு போயிடும், வேற வழி இல்ல. அதான் நானே கட்டி பிடிச்சிட்டேன், அப்புறம் என்ன? இல்லாத செல்லாது, இதெல்லாம் செல்லவே செல்லாது. போலாங்க, அப்புறம் இருட்டிடுங்க, போக கூடாது சொல்லுவாங்க. வாங்க போலாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பாப்பா இப்படியே கெஞ்சியே அந்த காசு சாதிச்சுக்கிற மாதிரி முடியாது. என்ன அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக்குறேன்ல. நடுவில் யாருமா வர போறான்? டூலியா? ஏன் இவ்வளவு கேப் இருக்கே, அதனால கேட்டேன். அந்த கேப்லாம் அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம், வாங்க போலாம். அது வாமே. அப்புறம் உங்க மம்மி வந்துடுவாங்க பாரு, அவங்க வெளியே போயிருக்காங்க, உடனே எஸ்கேப் ஆயிடலாம். அப்புறம் அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க, அப்ப பேசவே மாட்டோம் கிட்ட. ஐயோ அந்த வீட்டில் வர இருக்கே, நைட் எங்க இருப்ப? கூட நம்ம ரூம்ல, போதுமா? வரல. என்ன பண்ணா நம்பிக்கை வரும்? எல்லாமே வாக்கு கொடுப்ப, நாளைய வர வர வாக்கே காப்பாற்ற மாட்டியே. இந்த வீட்டுக்கு நான் எப்போ வந்தனும் அப்பத்துல இருந்து நீ வாக்குன்னு ஒன்று கொடுக்குற, ஆனா சத்தியமா சொல்லு ஒன்று காப்பாத்திருக்கேன்னு. நானா காரணம்? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சரி, உங்க மேல ப்ராமிஸ் பண்ணி நான் மீறி இருக்கேனா? ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அதுவும் உங்க அண்ணனுக்கு, இது என்ன பண்ணுவீங்க? எனக்கு தனியா போய் எடுத்துக்க தெரியாதா? யார் உங்களை விடுவா? நிஷாந்த் அண்ணா கூட போறான்னா விட்டுற மாட்டாங்க. டாடி நீங்களே கூட்டு போங்கன்னா கூட்டு போக மாட்டாங்க, இல்ல அப்பா கூட்டு போங்கன்னா கூட்டு போக மாட்டாங்க. அண்ணா உனக்கு ட்ரெஸ் எடுத்து வைன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தா நான் என் புருஷன் கூட போனோம் தான் நான் நினைச்சேன். ஆனா அந்த புருஷனுக்கு தான் என் மேல பாசமே இல்லை. என்ன அப்படி சொல்லிட்டா? அதான் உண்மை. எவ்வளோ ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்கு, அதே மாரி எனக்கு என் புருஷன் தான் வேணும்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த புருஷன் தான் எல்லாத்துக்கும் லஞ்சம் எனக்கு திட்டுறதுன்னே வச்சிருக்காரு. அது லஞ்சம் கிட்டதையும் கிடைக்குது. ஆமா ஆமா. பட் என் கூட தான் போகணும்னு நினைச்சது. நான் எதுவும் பேச தயாரா இல்ல. இல்ல, ஒரு வெளியே போறதுக்கு இவ்வளவு கெஞ்ச வேண்டியிருக்கு, இவரு நான் நல்லா பார்த்து போறான். நான் உங்களை நல்லா பார்த்துக்க மாட்டேன். மாட்டேன் தெரியுது. பேசு, உன் மாமியார் வந்துருவாங்க, அப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிடுவோம், வாங்க வாங்க வாங்க. பயம் இருக்கட்டும், என்னை விட எங்க அம்மா மேல தான் பயம் உனக்கு. பார்த்து நான் ஏன் பயப்படணும்? பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சலாம். உன் அம்மா வந்துருவாங்க வாங்கன்னு. அம்மா மட்டும் தான் வீட்டுல இல்ல, மத்தவங்க இருக்காங்களே. அதில் எனக்கு கவலை இல்லை. அதை பத்தி கவலை இல்ல. இப்போ எங்க அம்மா எங்க போயிருக்காங்க? தெரியல, அம்மா மம்மி அவங்க தான் போயிருக்காங்க எங்கேயோ. வீடியா? சரி சரி பாப்பலாம். ஓகே சீக்கிரம் வாங்க, ஓடிடலாம். சுத்திட்டோடவா? ஓகே அவங்க வரத்துக்குள்ள ஓடிடலாம் வாங்க. நான் கூட வந்துருவான், வாங்க போலாம். பார்த்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க. அழாத, வா போலாம். நைட்டுக்கு வந்து உனக்கு இருக்கு. நைட்டு பார்த்துக்கலாம், வாங்க போலாம்.
மிஸ் பண்ணிட்டேன், இங்கதான் இருந்தாகணும் தெரியும்ல. பரவாயில்லன்ட்டு வாங்க போலாம். பைக் பைத்தியமா இருக்கா இவ. சரி வா போலாம். எந்த ஹெல்மெட்டும் இல்லை, நானும் இன்னும் ஹெல்மெட் வாங்கல. என்ன இதே ஏரியாக்குள்ள தானே போறோம். இந்த ஹெல்மெட் வாங்கிட்டு போலாமே. அம்மா வீட்டுக்கு போறேன், நீங்க போங்க. இன்னைக்கு என்ன பிளாக் பண்ணிடுவாளே. இல்லம்மா அது. ரொம்ப தூரம் போற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. சரி சரி வந்து ஏறு. தயார் செய்கிறது. ஸ்டாண்டு போட்டு வந்து நொத்தி கொடுறேன். அதெல்லாம் நாங்க ஏறிப்போம். இது எப்படி ஏறுவேன்? டப். சரி ஏறு. பார்த்து பார்த்து ஒழுங்கா உட்காந்துட்டல. அதெல்லாம் ஒழுங்கா உட்காந்துட்டேன். இவரு கூட இறுக்கி பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கோன்னு பிடிச்சிப்போம், விட மாட்டேன். ஆள்லாம் செக் பண்ணிடுறேன். ஒண்ணுங்க செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஒரு கயிறு தரவா? உங்களை என்ன சேர்த்து கட்ட? அதை வந்துட்டு உஷால கொடு. ஏங்க உங்களை கொன்றுவாங்க. ஒழுங்கா எடுங்க வண்டியை. எதுக்கு வண்டி நிறுத்துனீங்க? ஒழுங்கா பிடிச்சிட்டு இருக்கியா? ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கா? ஐயோ, இந்த கிறுக்கு கூட வெளியே வந்துட்டு நான் படுற பாடு இருக்கே. ஏய் டென்ஷன் பண்ணு, கையை விட்டு குச்சிருவேன். சரி இறுக்கி பிடிச்சிக்கோ. தெரியும். இருந்தாலும் ஷால கொஞ்சம் கொன்றுவேன்னு. சரி சரி கோவப்படாத. எடுக்க மாட்டேல்ல. அவனே வண்டி எடுத்துட்டேன், டென்ஷன் ஆகாத. கோவத்தை பாரு. சூப்பரா இருக்குல்ல. இருக்கும் இருக்கும். கொஞ்சமா ஸ்பீடா போங்களேன். பாரு. வேண்டாம், நீங்க எப்படியே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்குல்ல ரோடு ரெண்டு சைடும். இருக்கும். உங்க வீட்டு கூட்டு போல இருக்கு, பயமா இருக்கு. அது ஆமா நல்லா இருக்குன்னு சொன்னேன். கூட வந்து சந்தோஷமா வரத்தப்பாரு. சரி மூஞ்சி, நம்ம ஜாலியாக வருவோம். இது எப்படின்னா வரட்டும். எவ்வளோ கியூட்டாக இருக்குல்ல. எத்தனை வாட்டி இந்த ரோட்டில் கப்பல் போகும்போது ஃபீல் பண்ணியிருப்பேன் தெரியுமா? அப்போல்லாம் தோணும், உங்களுக்கு காலேஜ் படிக்கும்போது அப்படி தானே இருந்திருக்கோம் அப்படின்னு. மாமா பிரியா கூட போகும்போது கூட தோணும், நீங்கள் இருந்து தான் நானே இப்படி தானே போயிருப்பேன் அப்படின்னு. அப்போல்லாம் லாவண்யா ரொம்ப வெறுப்பேற்றுவா, கலாய்ப்பா. அப்போ சொல்லுவேன், இருங்க நாங்களும் போகிறோம், அப்போ உங்களை வெறுப்பேற்றுறோம் அப்படின்ட்டு. இது இன்னைக்கு நடந்துச்சுல்ல. ஓய் அடரியா, ஏய் இங்க தண்ணி வருது. அது ஹாப்பி டியர்ஸ், அது ஹாப்பி டியர்ஸ். வேறு லைஃப்பில் இது கனவாகவே போயிடுமோன்னு கூட நினச்சிருக்கேன். கூட பைக்லன்றது என் லைஃப்பில் கனவாக இருக்குமோன்னு கூட யோசிச்சிருக்கேன். ஆனால் இல்லை, கடவுள் அதை நிறைவேற்றிட்டார்ல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அன்றைக்கி நைட் ட்ரைவ் பீச்சுக்கு பைக்கில் தான் வந்தோம். அதனால் அது நம்ம பைக் இல்லைல்ல. நம்ம பைக்கில் நாமன்றது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் பல வருஷ கனவுல. பின்னாடி மாட்டிட்டியா? மாட்டிட்டேனே. ஏதாவது குடிக்கிறியா? வேண்டாம்ப்பா, போகலாம். சரி பத்திரமா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டேன். ஓ போகலாமே. ஹெல்மெட் வாங்கணும், நீங்களே வாங்குறீங்களா? இல்லை, பைக் எடுத்த கடையிலேயே சொல்லிட்டேன். அது அப்போ ஸ்டாக் இல்லை, வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ சரி. வீட்டில் தான் இருந்துச்சு ஹெல்மெட்டு, அது அவங்க எல்லாரும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஏன் எல்லா வண்டியும் எடுக்க மாட்டோம்ல. ஓகே ஓகே. இருந்தாலும் நம்ம பைக்குக்கு நம்ம ஹெல்மெட் வாங்குறோம். ஓகே ரிட்டர்ன் போட்டுற போகிறேன்னு சொன்னீங்களே, போலாமா? போகலாமே. என்ன உம்முனா மூஞ்சி சிரிச்சிட்டு வரீங்க? எதுக்கும் சிரிக்கிறேன். ரீசன் இல்லாமல் சிரிக்க மாட்டீங்களே. என்ன அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்ட? ஷர்ட்டு பேண்ட்டு தானே, அதில் என்ன இருக்குது? என்ன ரொம்ப ஸ்லோவாக வருது. அப்புறம் மேடம் இந்த பைக்கில் வருவீங்களா? அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். என்ன சொல்லு, மேடம் கூட ஏற்கனவே முடிவு தானே இருப்பீங்க. நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன், இப்போ வேறு யோசிக்க விரும்பல. நீ சொல்லுன்னு. ஆமாம். தெரியாமல் பண்ணதுக்கு மன்னிப்பு இல்லையா? சரி சமாதானப்படுத்திடும். என்னது? செக்லிக்க பண்ண சரியா போயிடும். நான் ஓட்டுற வண்டியில் ரிஸ்க்கு. ரொம்ப பேசிட்டீங்க. குடும்பிச்சு. சரி சாரி, நிஜமான ஹோட் பண்ணணும்னு அந்த வார்த்தையை சொல்லலை. தேவையில்லாத விஷயம் வேண்டான்னு. ஸ்பேஸை விட்டு தடுக்காது. நிமிஷம் நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் அப்படியே விடுங்களேன். நானும் ஹாப்பியாக வரணும்ல, கில்ட்டோட வர சொல்றியா? சரி என்ன? ஒரு ஹெல்த்துக்காக மட்டும்தான் யோசிச்சேன். ஏன்னா நீ பிடிவாதமா இருந்த உடனே கூட்டு போங்க, நான் ஒரு மாசம் கழிச்சு கூட்டு போறேன், நீ அதை காதலியே வாங்கிக்கிறதா இல்லை. தடுக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன், மற்றபடி ஹோட் பண்ணணும்னு இல்லடா. சரி. இந்த சரிதான் வேண்டாம் எனக்கு. வேற என்ன சொல்லணும்? ஹாப்பியாக இருக்க, நான் எதுவும் யோசிக்க விரும்பல. நீங்கள் புலம்புறீங்க, புலம்பிக்கோங்க. ப்ளீஸ்டா. சரி, நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்களா, அதை நான் சொல்கிறேன். ஆரம்பில நிஜமாவே எனக்கு எதுவும் தோணல, அதான் சரின்ட்டு ஒத்துக்கல.
சரி நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லுங்க, அதை நான் சொல்றேன். இனிமே கூட பைக்ல வருவல்ல, அது ப்ளீஸ் யோசிக்காத. சரி சரி வருவேன். ஹெல்மெட்லாம் போட மாட்டேன். ம். எப்பனா தான் போடுவேன். போட வச்சுக்கோ. சரி. அப்படிதானே? ரொம்ப ரொம்ப எதுவும் கேட்காதீங்க. கேடி என்ன கேட்க போறேன்னு தெரியும். நான் ஒரு மென்டாலிட்டியில் வரேன், தேவையில்லாமல் அதுக்கு எடுத்துடாதீங்க. டேரக்டர் வருவா. அட்லீஸ்ட் தூங்குறது யார் கூட? உங்க கூட தான், உங்க கூட மட்டும்தான் போதுமா? அப்போ ஓகே, அங்க பாத்துக்கலாம். போயிட்டு இருக்குமே, அப்புறம் என்ன? பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ஸ்பீடா. நிஜமா? நிச்சயமா போலாமா? பழம் 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 ஓடுங்க, ஓட்டுங்க 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 சந்தோஷத்தை போறது. ஓடுங்க.